வணக்கம் மக்களே. கவின் கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுர்ஜித்தும் சரவணன் பாளையம் கோட்டை சென்ட்ரல் ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. சிபிசிஐடி 5 நாள் கஸ்டடி எடுத்து இன்னும் டீப்பாக விசாரிக்கணுன்றதுக்காக மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சதுனால சுர்ஜித்தையும் சரவணனையும் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க போலீஸார். அப்போ சுர்ஜித் செஞ்ச செயல் என்னன்றதை நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெளியே இருந்து உள்ள போகும்போது அழுதுகிட்டே மஞ்சள் துணி வச்சு மறைச்சிக்கிட்டு மூஞ்ச சுர்ஜித் போறத பாருங்க. உள்ள போனதும் எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஆணவமா தெனாவட்டில் நடக்கிறாருன்றதை நீங்களே பாருங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் விசாரிக்கும் போதும் சுர்ஜித் அதே தெனாவட்டலோட தான் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அப்பா சரவணன் கை கால் நடுக்கத்தோட ரொம்ப பயந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வேதனையோடு நிற்கிறார். கோர்ட்டுக்குள்ளே போகும்போது வெளியே மீடியா கேமராவுக்கு முன்னாடி அழுதுகிட்டே போன சுர்ஜித் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஆணவமான நடையை காட்டுறாரு. எதுக்காக இந்த நீலி கண்ணீர் வேஷம்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. வெளியே கதறா மாதிரி நடிக்கிறாரு, உள்ளே போயிட்டு திமிரா நடக்கிறாரு, திமிரா நடந்துக்கிறாரு. இந்த தெனாவட்டலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஆணவமான செயல்களெல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா காலம் ஃபுல்லாக கம்பி எண்ண வேண்டி தான் இருக்கும்னு சொல்லி சோஷியல் மீடியா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இந்த மாதிரி செயல்களை செய்கிற சுர்ஜித் மாதிரி ஆட்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆணவ கொலை செஞ்சுட்டு ஆணவமாகவும் தெனாவட்டலாகவும் நடந்துக்கிட்டு இருக்க சுர்ஜித் மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும்.